திமுக இந்த போராட்டத்தை கைவிடுமாறு மாணவர்களிடம் வலியுறுத்தியது. அடையாளமாக நாம் போராடியாச்சு, சொல்லியாச்சு, போதும், போராட்டத்தை கைவிடுங்கள் என்று அண்ணா வேண்டுகோள் விடுக்கிறார். தொடர்ந்து கேட்கிறார்கள். மாணவர்கள் கேட்க முடியாது என்கிறார்கள். அவர்கள் ஜனநாயக அடிப்படையில் ஒரு மாநில போராட்ட மாணவர் குழு அமைத்து அதன் வழிகாட்டலில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர் போராட்ட மாநில குழுவுக்கு முதலில் தலைவராக இருந்தவர் ரவிச்சந்திரன் என்ற காங்கிரஸ் மாணவர். போராட்டம் தீவிரமடைய அந்த காங்கிரஸ்காரர்கள் விலகிவிட்டார்கள் இதிலிருந்து. என்ன பிறகுதான் சீனிவாசன், விருதுநகர் சீனிவாசன் திமுக மாணவர் அமைப்பை சேர்ந்தவர் தலைவராக வருகிறார். கட்சி சார்பற்று கட்சி கொடி பிடிக்காமல் அந்த மாணவர்கள் ஜனவரி 25 பேரணியை அப்படித்தான் நடத்தினார்கள். அந்த பேரணியில் அங்கங்க நடந்துச்சு. தஞ்சாவூரில் சரபோஜி கல்லூரி மாணவர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து அந்த பேரணியை 1965 ஜனவரி 25 நடத்தினார்கள். நான் அப்பொழுது திருக்காட்டுப்பள்ளி சர் சிவசாமி ஐயர் உயர்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பேரணியில் தஞ்சாவூரில் கல்லூரி மாணவர்கள் நடத்திய பேரணியில் கலந்து கொண்டேன். காரணம், என்னுடைய மாமா கோபால் அவர்கள் இங்கே பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்தார் சரபோஜி கல்லூரியில். தான் இளம் அகவையில் இருந்து இந்த இந்திய